வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸுமே நல்லா வெயிட்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் இல்லையா, அதனால தான். ரேட்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லலை. ஃபஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து ரேட்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் வந்து ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் இந்த பானையுமே ஒன்று பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக்கர். இது வந்துட்டு ரியல் குக்கர் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எல்லா பொருளையுமே வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சமைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரியல் குக்கரை வந்துட்டு இப்படி லெஃப்ட் சைடு திருப்பி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இருந்துச்சு. பட் வந்து விசில்லாம் வராது. ஓகே, ஆனால் சமைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளி. இது வந்து 2 வாளி வாங்கினேன் நான். பெருசு ஒன்று, அப்புறம் சின்னது ஒன்று வாங்கினேன். அதில் பெரிய வாளி தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியமில் கடாய் வாங்கினேன். கடாயில் வந்துட்டு 3 மாடல் வாங்கினேன். அலுமினியம் 1 வாங்கினேன், அப்புறம் இன்னும் 2 மாடல் வாங்கினேன். அதுவுமே நான் காமிக்கிறேன். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கிற ஒரு சின்ன குண்டா மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம பால் காய்ச்சிக்கலாம், அது வந்துட்டு ரசம் அப்புறம் குழம்பு என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி சீவோம் இல்லையா, அதுதான். அது வந்து 3 மாடல் இருந்துச்சு. அது சுற்றி பார்க்கும்போது 3 மாடல் வந்து இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம கோஸு, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் திருவிக்கலாம். பஜ்ஜி நம்ம சின்னதாக பஜ்ஜி போடணும்னா கூட அதுக்குமே ஒரு சைடு இருந்துச்சு. ஒரு சைடு வந்து காந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எதுலையாச்சும் நம்ம வந்துட்டு ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து பஜ்ஜி அந்த மாதிரிலாம் போடுறதுக்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மினியேச்சர் மாதிரி. அதனால் அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகிற பொருளாக வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பாருங்கள், மினியேச்சர் சப்பாத்தி கட்டை. அந்த சப்பாத்தி கட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக குட்டியாக வந்துட்டு நம்ம நேச்சரான சப்பாத்தி கட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி குட்டியாக செஞ்சுருக்காங்க. இதனால் நம்ம கூடிய சீக்கிரமே நிறைய சப்பாத்தி பூரி எல்லாமே வந்து போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் காய்ச்சறதுக்கு சின்ன பாத்திரம் மாதிரி. இந்த மாதிரி ஒரே சைஸில் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் செட்டாகவும் இருந்துச்சு. அது ஒரு 3-4 பாத்திரம் இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு செட்டாக வாங்கியிருந்தேன். பால் காய்ச்சிற பாத்திரமே, அதுவுமே காமிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டம்ளரில் வந்துட்டு 2 மாடல் இருந்துச்சு. 2 மாடல்லையும் ஒரு பீஸ் தான் எடுத்தேன், நிறைய வாங்கலை. டம்ளர் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய யூஸ் ஆகாது. அதனால் ஒரு 2 டம்ளர் மட்டும் 2 மாடல்லையும் ஒரு டிசைனில் எடுத்தேன். அழகாக ரொம்ப குட்டியாக கைக்குள்ளேயே அடங்குற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்துட்டு நிறைய மாடலில் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பிளேட்டு கிட்ட வாங்கியிருப்பேன். அதில் வந்துட்டு ஒவ்வொரு பிளேட்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வச்சுட்டு சமைக்கலாம். அது வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இதில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு பிளேட் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு மாடலில் மட்டும் 2 வாங்கியிருந்தேன். ஓகே, இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, மொத்தமே வந்து நம்ம 5 பிளேட் இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பானை ஒன்று வாங்கியிருந்தேன். பானையா இல்லை வந்து இது குடமானு தெரியல, குடம் தான் நினைக்கிறேன். இதுலேயே வந்துட்டு 2 சைஸில் இருந்துச்சு. பட் குட்டி சைஸ் தான் நான் வாங்கினேன். நம்மளுக்கு வந்து தண்ணிலாம் அள்ளி ஊற்றும் போது குட்டியாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு பானை ஒன்று வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி முட்டைலாம் கடையும் இல்லையா, அது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். நம்ம வந்துட்டு மோர் அந்த மாதிரி ஏதாச்சும் கிண்டுறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்துச்சு குட்டியாக பார்க்குறதுக்கு. அதனால் அது ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிண்ணம் மாதிரி தான். இது வந்துட்டு நம்ம வீட்டில் சின்ன கிண்ணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் சமைக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசு பாத்திரம் நம்மளுக்கு தேவைப்படும்ல, அதுக்காக இந்த 2 பாத்திரம் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக கனமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அஞ்சரை பொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு நம்ம 4 பொட்டி. அதுதான் நம்ம 4 பீஸ் தான் இருந்துச்சு. அதனால அப்படி சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், சின்னதாக 4 இருந்துச்சு. இதில் மிளகு ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக பால் காய்ச்சிற பொருளையே சைஸ் வாரியாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து இதை பால் காய்ச்சறதுக்காக எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் அளவு வந்து நம்ம அளந்து போடலாம் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இது இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைஸில் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே சுடு தண்ணி வைக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு செட் அப்படியே வந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கடாய். இந்த கடாயில் வந்துட்டு நம்ம நிறைய நெருப்புலாம் வச்சு சமைக்க முடியாது. சும்மா லைட்டாக நம்ம வந்துட்டு சமைச்சிக்கலாம். சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்றனால ஒரு கடாய், அந்த கடாயில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பாருங்க, இது ஒரு சின்ன, இது எல்லாமே வந்துட்டு குட்டி பவுல் மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ குழம்பு அந்த மாதிரி பொரியல் ஏதாச்சும் செய்யணும்னா இதில் வச்சு காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் வச்சு சாப்பிடும் போது. அதுக்காக அதுலேயே நிறைய சைஸில் இருந்துச்சு, நிறைய டிசைன்லேயுமே இருந்துச்சு. அதில் எல்லா டிசைன்லேயுமே வந்து ஒரு பீஸ் எடுத்தேன். இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சொப்பு ஜாமான்ல வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டிசைனாக இருக்கிறதுல ஒரு பீஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றனால 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்து இது வந்து நம்ம ஏதாச்சும் சட்னிலாம் வைக்கிறோம்னா தாளிச்சு ஊற்றுறதுக்காக இது ஒரு பீஸ் எடுத்தேன். இதே மாதிரி இன்னொரு மாடலில் இருந்துச்சு தாளிச்சு ஊற்றுறது தான், அதுவுமே வந்து இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். 2 மாடலுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2மே எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு ஜாடி தான். இது வந்து ஊறுகாய் ஜாடின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ரியலாக குட்டியாக அழகாக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றனால ஒரு பீஸ் நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இதில் நம்ம வந்துட்டு உப்பு கொட்டி வச்சுக்கலாம். ஓகேவா, நம்மளோட குட்டி சமையலுக்காக. அடுத்து இதை பாருங்க, செட்டா பானை, அப்படியே 5 பானை இருக்கும். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் 5 பானை இருக்கும். இதில் அழகா இருந்துச்சு. அலுமினியம் தான் இது. பட் வந்து 5 பானையுமே ரொம்ப அழகா, அந்த பெரிய பானையிலலாம் எப்படி சின்ன சின்ன டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த செட்டுமே ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. 5 சைஸ், ஒன்றுத்துக்கும் பெருசு பெருசாக இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து மூடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுன்னா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு மட்டும் ஒன்று வாங்கினேன். இட்லி சட்டி காமிச்சாங்க, பட் எனக்கு பிடிக்கல. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதில் ரொம்ப சின்னதாக தான் இட்லி வரும். அதனால அது நான் வாங்கலை. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உள்ளுக்குள்ள தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இட்லி சட்டி வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன மூடி போட்டுவிட்டோம்னா அழகாக வந்து அது அவிஞ்சு வந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சட்டி வாங்கலை, தட்டு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம பருப்பு அப்புறம் அரிசி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக, எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு 5 பீஸும் அப்புறம் பெருசாக இருந்ததில் ஒரு பீஸும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அழகாக வந்து மூடியோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இதில் வந்து பருப்பு அப்புறம் சீரகம் சோம்பு இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக சில்வர்லேயே இருக்கும். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, வாளிலேயே ஒரு சின்ன வாளி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன்னு, அதுதான் இது. வாளியில் பெருசு ஒன்று அப்புறம் சின்னது ஒன்று, இந்த மாதிரி 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் தண்ணியில் நம்ம மல்லி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான தோசைக்கல். தோசைக்கல் நம்ம வீட்டில் எப்படி பெரிய தோசைக்கல் வச்சுருக்கோமோ அதே மாதிரியே சின்னதாக செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து சேர்த்து கரண்டியுமே நான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக நம்ம வந்துட்டு இதில் நிறைய டிஃப்ரெண்டான தோசைலாம் சுடலாம். ஓகேவா, எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த தோசைக்கல்லை பார்க்கும்போது. சீக்கிரமாக நம்ம வந்து செய்யலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வெட்டுறதுக்காக ஒரு சின்ன கட்டை, அது கூட சேர்த்து ஒரு சின்ன கரண்டின்னு சொல்கிறேன், ஒரு சின்ன கத்தியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த கத்தியில் வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இந்த கத்தி வந்து நம்ம தான் ஷார்ப் பண்ணணும். ஷார்ப்பாக இல்லை, நம்ம ஷார்ப் பண்ணிட்டா நல்லா வெட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம அஞ்சரை பெட்டி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு 3 பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சின்னதாக டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுலேயுமே நம்ம சின்ன சின்ன பொருள் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன், அதுவுமே குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டபரா செட்டு. இது அப்படியே வந்து செட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு 5 டபரா செட் இருக்கும். 5மே வந்துட்டு அதோட சின்ன சைஸு அந்த மாதிரி. இடமுமே நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக மிச்சமாகும். ஏன்னா இது உள்ள நம்ம வச்சிடலாம். அதுவுமே அதே மாதிரி தான். பெரிய பெரிய அலுமினியம் பாத்திரம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எவ்வளோ அழகாக டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இதில் சின்ன சின்ன டெக்ஸ்சர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதில் மூடியுமே இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மூடி தனியாக கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டோட சேர்த்து நம்ம வந்துட்டு பெரிய பெருசாக பிரியாணிலாம் போடணும், அப்படி இல்லைன்னா குழம்பு ஏதாச்சும் செய்கிறோம், பிரிஞ்சுலாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நம்மளுக்கு அதே மாதிரி இடமுமே சேஃப்டியாக மிச்சமாகும். நம்ம வந்து அதுக்கு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே மூடியுமே செம்மையாக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து ஒரு கிடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிடுக்கியான்னு தெரில, அது ஒன்று வாங்கிட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்ம அந்த நட்டில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். அடுத்து வந்து ஒரு சின்ன டீலாம் ஊற்றி வைப்போம்ல அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக மூடியோட கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த கடாய் தாங்க. இது வந்துட்டு இரும்பா இல்லை நான்ஸ்டிக்கா என்னன்னு தெரியல, பட் நல்ல செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கடாய்க்கு வந்துட்டு நம்ம இந்த சில்வர் கரண்டிலாம் யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ சரியாக வராது, சுரண்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்துலேயே கரண்டி இருந்துச்சு, அந்த கரண்டியில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வச்சு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸ்பூனில் இருக்கிறதுலே பெரிய ஸ்பூன் இது தான். இது வந்துட்டு நம்ம பிரியாணி அந்த மாதிரி பெரிய டபாராவில் வச்சு செய்கிறோம்னா அதுக்காக இந்த ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பூன் தான். இந்த ஜல்லி ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, ஜல்லிக்கரண்டி. அதுக்கப்புறம் சாப்பாடு சர்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் டிசைனாக சாதாரண ஸ்பூன் இருக்கும்ல, அதுலேயே கொஞ்சம் மாடலாக இருந்துச்சு, அது ஒன்று. அது மாதிரி நிறைய மாடல் ஸ்பூன் வந்துட்டு நிறைய மாடல் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு, அப்புறம் தோசைலாம் ஊற்றுறதுக்கு, அப்படி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸ்பூன் தான் முக்கியமாக தேவைப்படும் இல்லையா. அதனால ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 10-15 ஸ்பூன் கிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், குறைஞ்சது ஒரு 10 ஸ்பூனாச்சும் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்பூன் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே,
எல்லா ஸ்பூனுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட்டுக்காக சிமெண்ட் கிராஃப்ட்லாம் ஏதாச்சும் பண்ணுறோன்னா அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி அப்புறம் பழம் அதெல்லாம் வாங்குறோன்னா வச்சு எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு சின்ன கூடை மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்பூன்ஸ்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் பொருள் ஏதாச்சும் வச்சுருந்தோம் அதுக்காக. சொன்ன மாதிரியே பிளாஸ்டிக் பொருள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நிறைய மாடலில் இருந்துச்சு. லீஃப் மாடலில், அப்புறம் ஆப்பிள் மாடல்லாம் இருந்தது. ஒரு 5 மாடல் இருந்துச்சு. 5 மாடல்லையுமே ஒரு ஒரு பீஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒவ்வொரு கலர்லேயும் எடுத்துகிட்டு வந்தேன். இது எதுக்காகனா நம்ம வந்துட்டு காய்கறி இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணுறோன்னா இதில் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. அதனால தான் 5 மாடலுமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து பிளாஸ்டிக் மட்டும் கிடையாதான், பீங்கான் இருக்கு இல்லையா, பீங்கான் பிளாஸ்டிக் அப்படி சொன்னாங்க. கீழே போடாமல் நம்ம உடஞ்சிரும் அந்த மாதிரி. அடுத்து வந்து ஒரு சும்மா அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மகிட்ட ஆல்ரெடி மண் அடுப்பு இருக்குது, அதில் தான் நம்ம சமைப்போம். மண் சொப்பு ஜாமானும் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நான் கிராஃப்ட் சேனலில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் சமைப்போம். இது சும்மா ஒரு அடுப்பு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிக்ஸி வந்துட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் வந்துட்டு உண்மையாலாம் அது வந்து அரைக்க முடியாது. சும்மா தான் ஒரு சின்ன பிளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான மிக்ஸி மாதிரி இருந்துச்சு. சரி, வீடியோவில் காமிக்கிறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், அந்த பெரிய ஜாருமே கொடுத்துருக்காங்க, அதில் சின்ன ஜாருமே இருந்துச்சு. அழகாக மூடிலாம் ஓப்பன் மாடல். அந்த ஜாருமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். அழகாக கண்ணாடி மாடலில் வந்து அந்த ஜாரு கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்பிள் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்குமே பிடிச்சனால இந்த கலரில் ஒன்று வாங்கியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.